வணக்கம். நாம 8085 மைக்ரோ ப்ராசஸர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லெக்சர் சீரீஸ்ல இது வந்து 9th லெக்சர். இந்த லெக்சர்ல நாம டைமிங் டயக்ராம் இந்த 8085 மைக்ரோ ப்ராசஸரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். பண்ணலாமா? ஃபைன். அதுக்கு முன்னாடி நம்ம மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் சிஸ்டம் டிசைன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒரு ப்ரீவியஸ் லெக்சர்ஸ்ல 2-3 இடத்துல பார்த்தோம். அதுனா என்னன்றத ஒரு சின்னதா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டைமிங் டயக்ராம்குள்ள போகலாம். மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் சிஸ்டம் டிசைன் அப்படின்னு சொன்னா இப்போ மைக்ரோ ப்ராசஸர் வந்து கேப்பபிள் ஆஃப் பெர்ஃபார்மிங் அரித்மெட்டிக் லாஜிக் இன்ஸ்ட்ரக்ஷன், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவ்வளோதான். அது வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ராசஸர். அதுக்குள்ள சொஃபஸ்டிகேட்டட் மெமரி கிடையாது. மற்ற இதெல்லாம் பெரிஃபரலாக நம்ம இதெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அதெல்லாம் பெரிஃபரலாக தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ மைக்ரோ ப்ராசஸருங்கிறது ஜென்ரல் பர்பஸ் ப்ராசஸர். ஸோ இந்த பிளாக் டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எக்ஸ்டர்னல் ரேம் இருக்கு, எக்ஸ்டர்னல் ராம் இருக்கு, இன்புட் அவுட்புட் போர்ட் இருக்கு, அப்புறம் டைமர், சீரியல் போர்ட், இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் சிஸ்டம் டிசைன் பண்ண முடியும். இந்த டயக்ராம் பிளாக் டயக்ராமை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எலாபரேட்டாக போட ட்ரை பண்ணி இந்த மாதிரி போட்டோம். அதில் பாருங்க, ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக சிபியூ இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஏன்னா மைக்ரோ ப்ராசஸருக்கு கூட பெரிஃபரல்ஸ் கனெக்ட் பண்ணும்போது நாம மைக்ரோ ப்ராசஸர் பஸ், சிபியூ பஸ்ஸையும் சிஸ்டம் பஸ்ஸையும் சேர்க்கறதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். அங்கே ரீசன் என்னன்னா மைக்ரோ ப்ராசஸர் ஒர்க் பண்ற ஸ்பீடும் பெரிஃபரல்ஸ் ஒர்க் பண்ற ஸ்பீடும் வேற வேற மாதிரி இருக்கும். அந்த மிஸ்மேட்சை சரி பண்றதுக்கு தான் அந்த சிபியூ இன்டர்ஃபேஸ். ஃபைன். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த டைமிங் ஸ்பீடு பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ டைம் ஃபார் எக்ஸிகியூஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி மைக்ரோ ப்ராசஸர் largely decides the design of the peripherals connected to it. ஸோ எந்த பெரிஃபரலை எவ்வளோ டைமில் ஆக்டிவேட், அதாவது உள்ள கனெக்ட் பண்ண முடியும், எப்படி கம்யூனிகேட் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிற டிசிஷன் எடுக்கிறதுக்கு நாம மைக்ரோ ப்ராசஸரோட ப்ரோக்ராமோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட டைமிங் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 அவசியம். அதுதான் இதுக்கு நீடு. அதனால தான் நம்ம இந்த டைமிங் டயக்ராம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டிஸ்கஸ் பண்ணுறோம். பேசிக்கலி மைக்ரோ ப்ராசஸருக்குள்ள வெறும் ஜென்ரல் பர்பஸ் ப்ராசஸருங்கிறது தான் இதில் பிரச்சனை. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு டேட்டா வாங்கவோ, ஏதாவது ஒரு வேற ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் செய்யவோ மைக்ரோ ப்ராசஸர் வெளியில இருக்க பெரிஃபரலை கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம், கம்யூனிகேட் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுது. ஏன்னா மைக்ரோ ப்ராசஸருக்கு உள்ள நமக்கு தெரியும் ஒரு 4 மாடியூல்ஸ் மட்டும்தான் இருக்கு. சே ஏஎல்யூ, ப்ரோக்ராம் கவுண்டர், இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடர், அப்புறம் டெடிகேட்டட் ரெஜிஸ்டர்ஸ். மற்றபடி மைக்ரோ ப்ராசஸருக்குள்ள வேற எந்த விதமான மைக்ரோ கண்ட்ரோலர் மாதிரி டைமரோ மெமரியோ அதெல்லாம் இல்லை. சரிங்களா? ஃபைன். ஸோ இந்த டயக்ராம் நம்ம பார்த்தோம் இல்லையா, மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் சிஸ்டம். அந்த டயக்ராமில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்துல நாம வந்து மைக்ரோ ப்ராசஸர் இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு 2 விதமான வேலையை செய்யும். ஒன்று, இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு பேர் ஃபெட்ச்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வாங்கினதை எக்ஸிக்யூட் பண்ணோம் மைக்ரோ ப்ராசஸருக்கு உள்ள. இந்த ரெண்டும் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்னு சொல்லப்படுறது. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஃபெட்ச் சைக்கிளும் எக்ஸிக்யூட் சைக்கிளும் சேர்ந்தது தான் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். காட் இட்? நம்ம இது போன கிளாஸ்ல கூட பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிளை ப்ராடரா கிளாசிஃபை பண்ணோம்னா ஃபெட்ச் அண்ட் எக்ஸிக்யூட் சைக்கிள் இருக்கணும். முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னு வாங்கணும் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஃபெட்ச். வாங்குறது தான் ஃபெட்ச். அப்புறம் வாங்கினதுக்கு பின்னாடி உள்ள போய் எக்ஸிக்யூட் பண்றது தான் எக்ஸிக்யூட் சைக்கிள். ஃபெட்ச் சைக்கிள் அண்ட் எக்ஸிக்யூட் சைக்கிள் டுகெதர் கன்ஸ்டிட்யூட் தி இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் இருக்கும். இது ஒரு ப்ராடர் கிளாசிஃபிகேஷன், ஒரு ஜெனரல் கிளாசிஃபிகேஷன். பட் இதுக்கு உள்ள நம்ம நல்லா நுழைஞ்சு பார்த்தோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்குள்ள நாம அதே மாதிரி போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். இதை பண்ணோம்னா உள்ளுக்குள்ள 7 பேசிக் மெஷின் சைக்கிள்ஸ் இருக்கும். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்குள்ளேயும் 7 பேசிக் மெஷின் சைக்கிள்ஸ் இருக்கும். இங்க பாருங்க, அதுல ஆப்கோட் ஃபெட்ச் சைக்கிள், மெமரி ரீட் சைக்கிள், மெமரி ரைட் சைக்கிள், இன்புட் அவுட்புட் ரீட் சைக்கிள், இன்புட் அவுட்புட் ரைட் சைக்கிள், இன்டரப்ட் அக்னாலஜ் சைக்கிள், பஸ் ஐடில் சைக்கிள். இந்த 7 தான் பேசிக் மெஷின் சைக்கிள். அதாவது முதல்ல ஆப்கோட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் ஆப்கோடா நம்ம டிசைன் பண்ணிருப்போம், டினோட் பண்ணிருப்போம், நம்மளுக்கு தெரியும். அந்த ஆப்கோட முதல்ல வாங்கணும். வாங்கினாதான் அது எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு புரியும் இல்லையா ப்ராசஸருக்கு. அதனால முதல்ல ஆப்கோட வாங்கணும். வாங்கின பிற்பாடு அதுக்கப்புறம் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோட் பண்ணி என்னன்னு தெரிஞ்சுக்கும். அதை நம்ம இப்ப காட்டல இங்க. ஸோ வாங்கினதுக்கு பின்னாடி
அது வந்து ரீட் பண்ணணுமா ரைட் பண்ணணுமாங்கிறத டிசைட் பண்ணும். ரீட் பண்ணணுமாங்கிறத டிசைட் பண்ணிட்டு மெமரிட்ட இருந்து ரீட் பண்ணணுமா ரைட் பண்ணணுமா இல்ல இன்புட் அவுட்புட் டிவைசஸ்ல ரீட் பண்ணணுமா ரைட் பண்ணணுமா டிசைட் பண்ணும். இதுலயே ஒரு 5 சைக்கிள் வந்துருச்சு பாருங்க, 5 பேசிக் மெஷின் சைக்கிள். அப்புறம் வெளியில உள்ள பெரிஃபரல் எல்லாம் ஏதாவது ஒண்ணு மட்டும்தான் மைக்ரோ ப்ராசஸரோட ஒரு டைம்ல கம்யூனிகேட் பண்ண முடியும். அதுக்கு மேல வேற ஏதாவது ஒரு பெரிஃபரல் கம்யூனிகேட் பண்ணணும்னு சொன்னா நான் ரெடியா இருக்கேன், நான் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு அது ஒரு இன்டரப்ட் சிக்னல் கொடுக்கும். அந்த இன்டரப்ட் சிக்னலை மைக்ரோ ப்ராசஸர் அக்னாலேஜ் பண்ணும். அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இன்டரப்ட் அக்னாலேஜ் சைக்கிள். ஒருவேளை சின்ன கம்மி ஸ்பீட் இருக்க பெரிஃபரல்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருந்தா அது மைக்ரோ ப்ராசஸரோட கம்யூனிகேட் பண்றதுக்கு முன்னாடி ரெடி சிக்னலை ஹை பண்ணி விட்டுட்டு தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி தான் அதை கம்யூனிகேஷனுக்கு எடுத்துக்கும் மைக்ரோ ப்ராசஸர். அது வரைக்கும் அது கனெக்ட் பண்றதுக்காக வேண்டி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது மைக்ரோ ப்ராசஸர். அந்த ரெடி சிக்னல் ஹையா வராத வரைக்கும் வெயிட் ஸ்டேட்ல போட்டுட்டு பஸ் ஐடில் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ இது பஸ் ஐடில் சைக்கிள். இந்த 7 சேர்ந்தது தான் 7 பேசிக் மெஷின் சைக்கிள். இது இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்குள்ள இருக்கக்கூடிய மெஷின் சைக்கிள். மெஷின் சைக்கிளை வந்து ப்ராசஸர் சைக்கிள்னு சொல்லலாம். ரொம்ப உள்ள போய் பார்த்தோம்னா மெஷின் சைக்கிள் 7 அப்படி பிரிப்பாங்க. பட் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்குள்ள தான் மெஷின் சைக்கிள் இருக்கு. அந்த மெஷின் சைக்கிள்ல 7 டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஓகே, 7 டிஃபரெண்ட் மெஷின் சைக்கிள்ஸ் இருக்கு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிளை பிராடரா பிரிச்சோம்னா நம்ம சொன்ன மாதிரி ஃபெட்சிங் அண்ட் எக்ஸிக்யூட் சைக்கிள்னு பிரிக்கலாம். ஓகே, ஸோ ஈச் ஆஃப் திஸ் மெஷின் சைக்கிள் ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல்ல நடக்கும். ஒரு மெஷின் சைக்கிளுக்கும் ஒரு டிஃபரெண்ட் டைம் இன்டர்வல் இருக்கு. ஃபைன். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்குள்ள இந்த 7மே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. டு தி மேக்ஸிமம் 5 மெஷின் சைக்கிள் சேர்ந்தது தான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். ஏன்னா நீங்க இப்ப பாருங்க அதுல வந்து நாம 7 பேசிக் மெஷின் சைக்கிள் டிஃபைன் பண்ணும்போது இன்புட் அவுட்புட் ரீடும் டிஃபைன் பண்ணோம், இன்புட் அவுட்புட் ரைட்டும் டிஃபைன் பண்ணோம். ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன்ல ரீடும் ரைட்டும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஏதாவது ஒன்னு ஸ்கிப் ஆகும் இல்லையா? அதனாலதான் so what we say all the 7 basic machine cycle need not be a part of the instruction cycle, but each instruction cycle might contain 1 to 5 machine cycles. Okay, so total time taken for the instruction வந்து இந்த ஒவ்வொரு மெஷின் சைக்கிளும் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சோ அதுதான் இந்த டோட்டல் டைம் டேக்கன். இப்போ நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன் பாருங்க, சிம்பிளா ரிப்பீட் பண்றேன். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்ங்கிறது ஃபெட்ச் அண்ட் எக்ஸிக்யூட் சைக்கிளை சேர்த்தது தான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். நாம எழுதுற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த ஃபெட்சிங்கும் எக்ஸிக்யூஷனும் சேர்ந்து இருக்கும் உள்ள. ஃபைன். மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மெஷின் சைக்கிள்ங்கிற 7 பேசிக் மெஷின் சைக்கிள்ங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த 7 பேசிக் மெஷின் சைக்கிள்ங்கிறது என்னன்னா முதல்ல ஆப் கோடை வாங்குறது, அப்புறமா ரீட் பண்ணணுமா ரைட் பண்ணணுமான்னு டிசைட் பண்றது, ரீட் பண்றதா இருந்தா இன்புட் அவுட்புட் கூடவா மெமரி கூடவான்னு டிசைட் பண்றது, அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு பெரிஃபரல் கம்யூனிகேட் பண்ணணும்னு சொன்னா அந்த இன்டரப்ட் அக்னாலேஜ் பண்றது, அப்புறம் ஸ்லோ பெரிஃபரல் இருந்த பஸ் ஐடில் ஸ்டேட்டை பத்தி பஸ் ஐடில் சைக்கிளை எக்ஸிக்யூட் பண்றது. இந்த 7 டிஃபரெண்ட் மெஷின் சைக்கிள் சேர்ந்தது தான் மைக்ரோ ப்ராசஸரோட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். இந்த 7மே ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மேக்ஸிமம் 5 மெஷின் சைக்கிள் சேர்ந்தது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். இதான் நம்ம பார்த்திருக்கோம். நம்ம போன கிளாஸும் கன்க்ளூஷன் டைம்ல சொன்னோம். ஃபைன், இதுதான் பார்த்திருக்கோம். ஃபைன். இப்போ டைம் டேக்கன் ஃபார் எக்ஸிகியூஷன் ஆஃப் an இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும்னு நம்ம சொன்னோம். ஏன்னா பெரிஃபரல்லாம் இருக்கும்போது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளவு டைம் மைக்ரோ ப்ராசஸர் எடுத்துக்குதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா அது பஸ் ஐடில் ஸ்டேட்ல போடணுமா, இன்டரப்ட் அக்னாலேஜ் பண்ணி உள்ள எடுத்துக்கலாமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணலாம். இல்ல நேச்சர் ஆஃப் தி பெரிஃபரல் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும், எப்படி அதை டிசைன் பண்ணணுங்கிறதையும் நம்ம இது சொல்லுது நம்ம ஆரம்பத்துல சொன்னோம். ஸோ the time taken for the microprocessor to execute an instruction depends on the time taken of the individual machine cycle. Obviously அதானே மெஷின் சைக்கிளுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு 5 மெஷின் சைக்கிள் இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த 5 மெஷின் சைக்கிளுக்கும் எவ்வளவு நேரம் ஆகுதோ அதுதான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்றதுக்கான டைம் டேக்கன். ஓகே, ஃபைன். அப்ப நம்ம என்ன இன்வேரியபிளி எதை நம்ம இப்ப பார்க்க போறோம்? இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிளோட டைம் டேக்கன் இப்ப நம்ம பார்க்க போறது இல்ல, அது பின்னாடி, அது ஃபியூச்சர் லெக்சர்ல. அதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிளுக்கு உள்ள இருக்கக்கூடிய மெஷின் சைக்கிள் எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபைன். அதுக்கெல்லாம் கூட முன்னாடி நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்கு, நம்ம பார்ப்போம். So the time taken by each of the instruction depends on time taken by each of the machine cycles constituting the instruction cycle. இப்போதான் நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி அதை சொன்னோம். So usually we represent the time taken of the machine cycle வந்து we represent using T states. Okay, one important term you have learned today, that is T states. Okay, fine. One T state is the time period
of the internal clock signal. நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோம் இல்லையா? ஸோ மைக்ரோ ப்ராசரோட ஸ்பீடு டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்டர்னல் கிளாக் சிக்னல். இந்த டி ஸ்டேட்டுங்கிறது இந்த இன்டர்னல் கிளாக் சிக்னல் தான் ஸ்பெசிஃபை பண்ணுது. டிங்கிறது என்ன? 1 frequency. நம்ம யூஸ்வலா டிஃபைன் பண்ணுவோம் எப்படி மைக்ரோ ப்ராசரை? கிளாக் ஃப்ரீக்வன்சியில் டிஃபைன் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தோம். NMOS டெக்னாலஜியில் பண்ண மைக்ரோ ப்ராசர் 8085 அண்ட் HMOS டெக்னாலஜியில் பண்ண 8085 டிஃபர் ஆகும். கிளாக் ஃப்ரீக்வன்சியில் டிஃபர் ஆகும். அதில் வந்து மேக்ஸிமம் கிளாக் ஃப்ரீக்வன்சி வந்து 6 MHz நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஃபைன். அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு டைம் கிடைக்கும். ஓகே ஃபைன். நவ் இதுதான் அந்த கிளாக் சிக்னலோட வேவ் ஃபார்ம். இங்கே வந்து அந்த கொஞ்சம் அந்த ரைசிங் டைம் ஃபாலிங் டைமை வந்து அந்த பல்ஸ்ல நம்ம கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி எப்பயுமே போட்டிருப்போம். பட் இட் இஸ் நாட் ஸோ. அது ரைஸ் டைம் ஃபால் டைம்னு 2 விதம் கட்டாயமாக இருக்கும். அந்த ரைஸ் டைம் ஃபால் டைம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃபைன். இதை டிஃபைன் பண்ணணும்னா இதுதான் ரைசிங் எட்ஜ் ஆர் பாசிட்டிவ் எட்ஜ், இதுதான் ஃபாலிங் எட்ஜ் ஆர் நெகட்டிவ் எட்ஜ். ஸோ இதுதான் டைம் டி ஸ்டேட். ஒரு டைம் டேக்கன் ஃபார் டைம் பீரியட் ஃபார் இன்டர்னல் கிளாக் இஸ் இதுதான் டி ஸ்டேட். ஓகே டிஃபைன் பண்ணியிருக்க டி அதுதான். இங்கே நம்ம நெகட்டிவ் எட்ஜ் தான் நம்ம எடுத்துப்போம், பாசிட்டிவ் எட்ஜ் எடுத்துக்க மாட்டோம். ஓகே ஒரு நெகட்டிவ் எட்ஜ்லேருந்து அடுத்த நெகட்டிவ் எட்ஜ் வர வரைக்கும் இருக்கிற டைம் பீரியட் தான் டி ஸ்டேட். ஓகே ஃபைன். Whenever we talk about t, this is the t which we are specifying unless otherwise specified. Okay fine. இப்போ நம்ம இந்த மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் சிஸ்டம்க்கு வரலாம். பாருங்க, நம்ம அதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட்லாம் போன கிளாஸ்ல பார்த்தோம். நம்ம இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கி எக்ஸிக்யூட் பண்றதுக்கான டைம் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். ஆர் வேரியஸ் ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம்ட் பை மைக்ரோ ப்ராசஸர் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கால்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிளுக்கு நம்ம ஆப் கோட வாங்கணும், அப்புறம் ரீட் பண்ணணும், ரைட் பண்ணணும்லாம் பார்த்தோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, அது ஃபார்மேட்னு இருக்கு. அந்த நம்ம வாங்குது பாருங்க மைக்ரோ ப்ராசஸர் மெமரியில இருந்து வாங்குது பாத்தீங்களா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம எழுதுறோம் இல்லைங்களா, அந்த எழுதி நம்ம தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் மைக்ரோ ப்ராசஸர் வாங்க போது. அந்த வாங்க போற இன்ஸ்ட்ரக்ஷன் 3 ஃபார்மேட்ல இருக்கும். 3 ஃபார்மேட்ல. அதுக்கு பேரு 1 byte இன்ஸ்ட்ரக்ஷன், 2 byte இன்ஸ்ட்ரக்ஷன், 3 byte இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது வெறுமனே ஆப் கோட் மட்டும் இருந்தா அது 1 byte இன்ஸ்ட்ரக்ஷன். ஆப் கோடோட சேர்ந்து ஒரு 8 பிட் டேட்டாவோ இல்ல 8 பிட் அட்ரஸும் சேர்ந்துட்டா அது 2 byte இன்ஸ்ட்ரக்ஷன். அதோட சேர்ந்து இன்னொரு 8 பிட் அட்ரஸ் சேர்ந்துட்டா அது டேட்டா சேர்ந்துட்டா அது வந்து 3 byte இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட் இதுதான். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தோம் இல்லையா, 5 கேட்டகரியில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தோம். அந்த 5 கேட்டகரியுமே இந்த 3 ஃபார்மேட்ல தான் ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல இருக்கும். 1 byte இன்ஸ்ட்ரக்ஷன், 2 byte இன்ஸ்ட்ரக்ஷன், 3 byte இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம இந்த மாதிரி சில டேர்ம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அப்புறமா டைமிங் டயக்ராம் போனோம்னா அண்டர்ஸ்டாண்டிங் பெர்ஃபெக்டா இருக்கும். அது என்னோட அசம்ஷன், எக்ஸ்பெக்டேஷன் டு சே. நம்ம அதை பார்ப்போம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட்டுங்கிறது 1 byte இன்ஸ்ட்ரக்ஷன், 2 byte இன்ஸ்ட்ரக்ஷன், 3 byte இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு 3 விதமான ஃபார்மேட்ல எழுதலாம். ஓகேவா? ஃபைன். நாம இந்த ஆப் கோட் designated to particular mnemonic பார்த்தோம். கரெக்டா? அந்த டேபிள் ஆக்சுவலா நாம ஃபுல்லா ஃபில் பண்ணல. ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த டேபிளை இப்போ நம்ம ஃபுல்லா ஃபில் பண்றதுக்காக ட்ரை பண்ண போறோம். நாம பார்த்த நியூமானிக், நம்ம பார்த்த ஆப் கோட், நாம எடுத்துக்கிட்ட பழைய எக்ஸாம்பிள் மூவ் RDRS, அதை நம்ம இப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம். இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஃபைன். இப்போ பாருங்க, இன்னொரு 2 இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சேர்த்திருக்கேன். அதோட ஆப் கோட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபைன். இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷனை சேர்த்திருக்கேன். அதோட ஆப் கோட் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஃபர்தரா கண்டினியூ பண்ணிட்டே போறோம். இன்னொரு நியூமானிக்கையும் நான் சேர்த்திருக்கேன். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம இப்பதான் பார்த்தோம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட்னு சொன்னா அது 1 byte இருக்கலாம், 2 byte இருக்கலாம், 3 byte இருக்கலாம்னு பார்த்தோம். ஏன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட்னு சொல்றேன்? இப்போ 1 byteக்கும் 3 byteக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நம்ம வந்து டைமிங் டயக்ராம் பார்க்க போறோம். டைமிங் டயக்ராம் பார்க்கணும்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் எவ்வளவு டைம் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளவு டைம் ஆகுதுன்னு பார்க்க போனோம்னா அதுக்குள்ள மெஷின் சைக்கிள் நிறைய இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு மெஷின் சைக்கிளுக்கும் என்னென்ன டைம் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் ஓவரால் இன்ஸ்ட்ரக்ஷனோட டைம். ஃபைன். அப்போ இன்ஸ்ட்ரக்ஷனுக்கே நம்ம வரோம். இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது இன்ஸ்ட்ரக்ஷன்லயே 3 விதமான ஃபார்மேட் இருக்கு. அப்ப கட்டாயமா அது டைமிங் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இல்லையா? அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஃபைன். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதுல நம்ம உள்ள போறோம். கரெக்டா இருந்தா அந்த ஃபேக்டா எடுத்துக்கலாம், தப்பா இருந்தா டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஓகே. 1 byte, 2 byte, 3 byteன்னு ஒரு ஃபார்மேட்ல எழுதுறோம். அப்போ 1 byte இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எடுக்கிற டைமும் 2 byte இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கிற டைமும் 3 byte இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கிற டைமும் கட்டாயமா ஒன்னா இருக்கிறது. கரெக்டுங்களா? கரெக்டா? சரி.
இப்போ நம்ம பார்த்த இன்ஸ்ட்ரக்ஷன்லயே ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு 74 இருக்கு, ஞாபகம் இருக்கு இல்லையா? ஃபைன், பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன். அதில் நம்ம ஒரு 6 எடுத்து வச்சிருக்கோம். இந்த 6ம் எந்த கேட்டகரியில எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட்ல வருதுன்னு பார்த்துட்டு வருவோமா? சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக, சும்மா நம்மளே ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக. இப்போ நம்ம 6 இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்திருக்கோம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இதுல எதெல்லாம் 1 byte 2 byte 3 byte இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட்ல வருதுன்றத பார்ப்போமா? ஃபைன். இப்போ பாருங்க, மூவ் ஆர்டி ஆர்எஸ் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோங்க. இதுல வெறுமனே மூவ்ன்றது ஒரு ரெஜிஸ்டருக்குள்ள ஒரு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ற ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்லுது. இங்க மற்றபடி டேட்டா எங்கேயுமே கிடையாது. முதல்ல இதை வாங்கணும்னா அதை மட்டும் தான் வாங்கணும். ஸோ இது 1 byte இன்ஸ்ட்ரக்ஷன், வெறும் ஆப் கோட் மட்டும்தான் அதுல இருக்கு. வெறும் இதுல ஆப் கோட் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை இல்லையா? டேட்டாவும் அட்ரஸும் சேர்ந்தாதான் 2 byte 3 byte, ஞாபகம் இருக்குல்ல? ஒரு ஆப் கோட் மட்டும்தான் அது 1 byte. ஆப் கோடோட 8 bit டேட்டா இருந்தா, அல்ல 8 bit அட்ரஸ் இருந்தா அது 2 byte. ஆப் கோட் அதையும் சேர்த்து இன்னொரு 8 bit அட்ரஸ், இன்னொரு 8 bit டேட்டா இருந்துச்சுன்னா அது 3 byte. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல ஒரு டேட்டாவும் கிடையாது, அட்ரஸும் கிடையாது, அதனால அது 1 byte இன்ஸ்ட்ரக்ஷன். ரெண்டாவது பாருங்க, மூணாவதும் ரெண்டாவதும் அதே மாதிரி தான் இருக்கு, 1 byte இன்ஸ்ட்ரக்ஷன். ஃபைன், அப்படிதானே? ஆமா. இப்போ நம்ம புது ஒரு டைமென்ஷனுக்கு போறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த நியூமானிக், ஆல்ரெடி பார்த்த ஆப் கோட் தான் அது. டைமிங் டயக்ராம் டிஸ்கஸ் பண்ணும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் உள்ள வந்துச்சு. இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் வரும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட்னு நம்ம ஒன்று பார்த்துக்கணும் இல்லையா? அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட்ல ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் எப்படி டிஃபர் ஆகுதுங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ட்ரை பண்ணும்போது நாம பார்த்த எக்ஸாம்பிளே அந்த முதல் 3 இது வந்து ஒரே மாதிரி காமன் பிளாட்ஃபார்ம்ல 1 byte இன்ஸ்ட்ரக்ஷனா நிக்குது. இப்போ ஃபைன், நாலாவது பார்ப்போம். நாலாவது பாருங்க, ஒரு டேட்டா இருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட் படி டேட்டா வந்துட்டா அது 2வது பைட், கரெக்டா? ஸோ 4வதும் 5வதும் டேட்டா இருக்கிறதுனால 2 byte இன்ஸ்ட்ரக்ஷன். காட் இட்? 2 byte இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ 8 bit டேட்டா இருக்கு 4வதுலயும் 5வதுலயும், அதனால அது 1 byte தான் உள்ள சேர்க்கும். ஆனா 6வதுல பாருங்க 16 bit அட்ரஸ் இருக்கு, அதுல 2 byte இருக்கு. ஆக மொத்தம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட்ல அது 3வது கேட்டகரியில வந்து விடும், 3 byte இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நாம பார்த்த இன்ஸ்ட்ரக்ஷன் சோஃபார் நாம என்ன பண்ணிருந்தோம், நம்மள வெறும் நியூமானிக் எழுதிட்டு அதை ஆப் கோட்ல எப்படி ஸ்பெசிஃபை பண்றோங்கிறத மட்டும் தான் பார்த்துருந்தோம் இவ்வளவு நேரம். ஆனா அதுக்குள்ளுக்குள்ள இப்படி ஒரே கேட்டகரியில இருக்கக்கூடிய டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லயே இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட் படி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மாறும். இந்த மாதிரி 74 இருக்கு. பட் நான் இப்போ இலிஸ்ட்ரேஷனுக்காக 6 மட்டும் தான் எடுத்திருக்கேன். இன்னும் நம்ம 74 பார்க்கல, இந்த 6 மட்டும் பார்த்திருக்கோம். இந்த 6 வச்சுட்டு எப்படி எல்லாம் அது மாறுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 6 எக்ஸாம்பிள் போதும், சரியா? அதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சர்ல டைம் இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் நம்ம நம்பர் ஆஃப் பைட்ஸ் எல்லாம் போடலாம். ஓகே ஃபைன். ஸோ நம்பர் ஆஃப் பைட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இப்படி எழுதலாம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் 3 1 byte இன்ஸ்ட்ரக்ஷன், ஏன்னா அது வெறும் ஆப் கோடு மட்டும்தான் இருக்கு. 4வது 5வதுல டேட்டாவும் கூட சேர்ந்து வந்துச்சு. 5வதுல அட்ரஸ் 16 bit அட்ரஸ் இருக்கு. ஸோ 3 byte இன்ஸ்ட்ரக்ஷன். நல்லா கவனிச்சு பாருங்க, ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் சைஸ் மாறி இருக்கு. முதல்ல ஆப் கோடை வாங்குறதுக்கு நம்ம மைக்ரோ ப்ராசஸர் முயற்சி பண்ணிச்சுன்னா ஆப் கோடை வாங்கிரும். ஆனா கூடவே டேட்டாவையும் வாங்கணும், 16 bit அட்ரஸையும் வாங்கணும் இந்த 4வது 5வது 6வது இன்ஸ்ட்ரக்ஷன்ல. அப்ப என்ன ஆகும், அது முதல்ல ஆப் கோடை வாங்கிட்டு ஆப் கோட்ல டேட்டா வாங்கணுமே அப்படின்னு சொல்லி திருப்பி டேட்டா வாங்க ட்ரை பண்ணும், கரெக்டா? அப்ப எக்ஸ்ட்ரா டைம் ஆகும், சரிதானே நான் சொல்றது? ஆமா. அப்ப 16 bit அட்ரஸ்னா 8 bit அட்ரஸ் தான் வாங்க முடியும். அதுக்கப்புறம் தான் 8வது பிட் இன்னொரு 8 bit அட்ரஸ் வாங்க முடியும். அப்ப மறுபடியும் போய் வாங்கணும்னா இன்னும் ஜாஸ்தி டைம் ஆகும், அப்படிதானே? நம்ம டைமிங் டயக்ராம் பார்த்துட்டு இருக்கோம், ஞாபகம் இருக்கா? அதான் குளோபல் அப்ஜெக்டிவ். நம்ம இப்ப ஸ்பெசிபிக் அப்ஜெக்டிவா பாக்குறது ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்ன டைம் ஆகுதுன்னு பாக்குறோம், அதுக்கு ஃபார்மேட் என்னன்னு பாக்குறோம். ஓகே, திருப்பி ரிப்பீட் பண்றது காரணம் எங்கேயுமே நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாது அந்த த்ரெட்டை. ஓகே ஃபைன். இப்போ இந்த 6லயே நம்மளுக்கு 3 டைப் இருக்குன்றது நம்ம கன்வின்ஸ் ஆயிட்டோமா? கன்வின்ஸ் ஆயிட்டோம். சரி, இப்போ ஒவ்வொரு மெஷின் சைக்கிள் நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் என்ன சொன்னேன், இன்ஸ்ட்ரக்ஷனோட டைமை பார்க்கறோம். இன்ஸ்ட்ரக்ஷனோட டைமை பார்க்கறதுங்கிறது அது நம்ம பின்னாடி தான் பார்க்க முடியும். இன்ஸ்ட்ரக்ஷனோட டைமை பார்க்கறதுங்கிறது உள்ள இருக்க மெஷின் சைக்கிளோட டைம். இது அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா? உள்ள 7 பேசிக் மெஷின் சைக்கிள் இருக்கு. அதுல 7 இருக்கணும்னு அவசியம் கிடையாது, 1ல இருந்து 5 வரைக்கும் இருக்கலாம் மெஷின் சைக்கிள். ஓகே, இப்போ இந்த நாம முன்னாடி பார்த்திருந்த இந்த நியூமானிக்கு நம்பர் ஆஃப் பைட்டை பார்த்துட்டோம், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட்டை பார்த்துட்டோம். மெஷின் சைக்கிள் என்னன்னு இப்போ பார்ப்போமா? மெஷின் சைக்கிள் என்னன்னு பாருங்க, ஃபெட்ச் மட்டும் தான் பண்ணுது. மூவ் ஆர்டி ஆர்எஸ்ங்கிறது இந்த ஆப் கோடை மட்டும் ஃபெட்ச் மட்டும் பண்ணுது, ஓகேவா? ரெண்டாவது பாருங்க, ஃபெட்ச் பண்ணுது, மெமரியில இருந்து ஃபெட்ச் பண்ணுது. இப்போ ஆர்டி ஆர்எஸ் ஆப் கோட் வந்து வெளியில இருந்து தான் வாங்கணும், மெமரியில இருந்து தான் வாங்கணும். ஆர்டி ஆர்எஸ் வாங்கிருச்சு அது. இப்போ அடுத்த ஆப் கோடையும் மெமரியில இருந்து தான் வாங்கிட்டு பாருங்க மெமரியில இருக்க டேட்டாவை ரீட் பண்ண வேண்டியது இருக்கும், கரெக்டா?
மெமரியில இருந்து ஆப் கோட மட்டும் ரீட் பண்ணல. ஆனா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லுது, மெமரி டு டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர்னு சொல்லுது. அந்த டோட்டல் இன்ஸ்ட்ரக்ஷன் அதை முடிக்கணும்னா என்ன பண்ணணும், மெமரியில இருந்து திருப்பி ரீட் பண்ண வேண்டியது வரும். நல்லா கவனிங்க. முதல்ல உள்ளது மூவ் ஆர்டிஆர்எஸ், அது ஆப்கோட்ல இருந்து மட்டும் வாங்கிடும். திருப்பி மெமரியில போய் ரீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ரெஜிஸ்டர்ல தான் டேட்டா இருக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் லாஜிக் பிரகாரம். அதனால அது இன்னொரு மெஷின் சைக்கிளுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, வெறும் ஃபெட்ச் மட்டும் தான் பண்ணும். ஆனா ரெண்டாவது பாருங்க, முதல்ல ஃபெட்ச் பண்ணி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சுக்கும். தெரிஞ்ச பிற்பாடு மெமரியில இருக்க டேட்டாவை ரீட் பண்ணணும்னு தான் சொல்லிடுறது. ஸோ மெமரியில போய் ரீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபெட்ச்ங்கிறது எஃப்ங்கிறது ஃபெட்ச், ஆருங்கிறது ரீடு. ரெண்டு மெஷின் சைக்கிள் ஆகி போச்சு. இந்த ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு டைமிங் டி ஸ்டேட் மாறுது. கவனிச்சிங்களா நீங்க இதை? நல்லா கவனிங்க. முதல்ல 1 பைட் 2 பைட் 3 பைட்னு மாறிச்சு. ஆனா 1 பைட் இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள ரெண்டு மெஷின் சைக்கிள் தெரியுது பாருங்க. ஒரு மெஷின் சைக்கிள் ஆப்கோட் ஃபெட்ச், இன்னொரு மெஷின் சைக்கிள் இன்புட் அவுட்புட் ரீட், மெமரி ரீட். உங்களுக்கு நல்லா தெரியும் 7 பேசிக் மெஷின் சைக்கிள் என்னென்ன: ஆப்கோட் ஃபெட்ச், இன்புட் அவுட்புட் ரீட், இன்புட் அவுட்புட் ரைட், மெமரி ரீட், மெமரி ரைட், இன்டரப்ட் அக்னாலேஜ், பஸ் ஐடில். அதுல ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்க எந்த டேட்டாவும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, வெறும் ஆப் கோட மட்டும் வாங்கிட்டாலே உள்ளுக்குள்ள இருக்க டேட்டா டிரான்ஸ்ஃபர் தான். ஆனா செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஆப் கோட வாங்கி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரெண்டாவதா மெமரியில போய் டேட்டாவை ரீட் பண்ணணும். கரெக்டா? ஸோ நீங்க ஃபெட்ச் பண்ணிட்டு ரீடும் பண்ணணும். ஆக மொத்தம் ரெண்டு மெஷின் சைக்கிள் உள்ள வந்துருச்சு. 1 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க ரெண்டுமே, அதுலயே ரெண்டு மெஷின் சைக்கிள் வந்திருக்கு. இப்போ மூணாவது பார்ப்போமா? மூணாவது அதே மாதிரி ஃபெட்ச் பண்ணிட்டு ரைட் பண்ணணும். ஏன்னா முதல்ல ரெண்டாவது இதுல நம்ம மெமரியில இருந்து டேட்டாவை வாங்கணும். இப்போ மூணாவது இதுல மெமரிக்கு டேட்டாவை தரோம். ஒன்னு ரீடுனா இன்னொன்னு ரைட்டு. கரெக்டா? ஸோ இதுலயும் ரெண்டு மெஷின் சைக்கிள், ஒன்னு ஃபெட்ச், இன்னொன்னு ரைட்டு. இப்ப பாருங்க, முதல்ல வெறும் ஆப்கோட் ஃபெட்ச் மட்டும் பண்ணீங்க எஃப், அப்புறம் ஆப்கோட் ஃபெட்ச், அப்புறம் ரீட் பண்ணீங்க, அப்புறம் ஆப்கோட் ஃபெட்ச், ரைட் பண்ணீங்க. சரியா? இப்போ மூணு இன்ஸ்ட்ரக்ஷன் 74 பேசிக்ல 3 இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மூணுமே 1 பைட் இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது நம்ம கன்வின்ஸ் ஆயிட்டோம். ஆனா அந்த 1 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன்லயே மூணு விதமான மெஷின் சைக்கிளை எக்ஸிக்யூட் பண்ணுது. கரெக்டா? அந்த 7 பேசிக் பார்த்தோம் பாருங்க. அந்த 7 பேசிக்ல இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட் மெஷின் சைக்கிளை மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது. ரெண்டாவதுல ஃபர்ஸ்ட் ஆப்கோட பண்ணியே ஆகணும். ஆப்கோட் பண்றதுங்கிறது மேண்டேட்டரி. ஆப்கோட் இல்லாம ஒண்ணுமே கிடையாது. சரியா? ஆப்கோட வாங்கிட்டு ரீட் பண்ணுது. மூணாவது ஆப்கோட வாங்கிட்டு மெமரிக்கு ரைட் பண்ணுது. இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டே போலாம் 74 பேசிக்கும். நம்ம இந்த 74 பேசிக்கும் இப்ப பார்க்க போறது இல்ல, இந்த 6 மட்டும் தான் பார்க்க போறோம். அடுத்தது நாலாவது பாருங்க. நாலாவது பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஃபெட்ச் ரீட் பண்ணணும் டேட்டாவை. அப்புறம் திருப்பி அஞ்சாவது பாத்தீங்கன்னா ஃபெட்ச் பண்ணி ரீட் பண்ணி மெமரியில ரீட் பண்ணணும். மெமரி வெளியில இருக்கு, மெமரியில ரைட் பண்ணணும். சாரி, இங்க பாருங்க. இப்போ 3 மெஷின் சைக்கிள் ஆயிடுச்சு. நாலாவது பாருங்க, ஃபெட்ச் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் ஆப்கோட் ஃபெட்ச்ங்கிறது காமன் எல்லாத்துக்கும். ஆப்கோட் ஃபெட்ச் பண்ணியாச்சு. அப்புறம் டேட்டாவை ரீட் பண்ணணும். சரியா? டேட்டாவை ரீட் பண்ணணும். ஏன்னா புது டேட்டா அங்க இருக்கு, டேட்டாவை ரீட் பண்ணணும். அப்புறம் அஞ்சாவதுல ஃபெட்ச் பண்ணியாச்சு, ரீட் பண்ணியாச்சு, மெமரியில கொண்டு அதை ரைட் பண்ணணும். வெளியில போய் திருப்பி ரைட் பண்ணணும். ஓகே, ஃபைன். ஸோ இதுல 3 ஃபெட்ச், ரீடு, ரைட். ஓகேவா? அடுத்தது பார்ப்போம். இதுல அதே தான், ஒன்றும் பிரமாதமான பயப்படலாம் வேண்டாம். 16 பிட்டுங்கிறதுனால மொத 8 பிட்டு, ரெண்டாவது 8 பிட்டா பார்ப்போம். அவ்வளவுதான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம பார்த்த அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அதுல நம்பர் ஆஃப் பைட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட்லயே டிஃபர் ஆகுது எல்லாமே. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட்ல மட்டும் டிஃபர் ஆகிறது இல்லாம அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்குள்ள இருக்கிறதுக்குள்ள மெஷின் சைக்கிள் நம்ம சொல்றோம் இல்லையா, அதுல ஏகப்பட்ட விதமா மாறுது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும். திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்கோட் படிச்சு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, நம்ம மைக்ரோ ப்ராசஸர் வாங்கிக்குது இல்லையா, அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக சீக்வன்ஸ் ஆஃப் ஆபரேஷனை செய்யும் மைக்ரோ ப்ராசஸர். அதுக்கு பேர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். சரியா? அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்குள்ள பிராடரா பிரிச்சோம்னா ஃபெட்ச் அண்ட் எக்ஸிக்யூட் அப்படின்னு 2 சைக்கிள் இருக்கு. இன்னும் நல்லா உள்ள போய் பார்த்தோம்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்குள்ள 7 பேசிக் மெஷின் சைக்கிள்ஸ்ல ஏதாவது வரலாம். அந்த 7 பேசிக் மெஷின் சைக்கிள்ஸ் என்னன்னா, முதல்ல ஆப் கோட வாங்குறது, ஆப் கோட் ஃபெட்ச். அதுக்கப்புறம் இன்புட் அவுட்புட்டா மெமரியாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுல ரீட் பண்ணணுமா, ரைட் பண்ணணுமா, மெமரியில ரீட் பண்ணணுமா, ரைட் பண்ணணுமா அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ இன்புட் அவுட்புட் ரீட், இன்புட் அவுட்புட் ரைட், மெமரி ரீட்,
மெமரி ரைட். இந்த மாதிரி 4 விதமா இருக்கும். ஸோ முதல்ல இன்புட் அவுட்புட் ஆப்கோட் ஃபெட்ச், அப்புறம் இந்த 4 ரீட் ரைட், மொத்தம் 5. அப்புறம் பெரிஃபரல் ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா இன்டரப்ட் சிக்னல் கொடுக்கும். ஸோ இன்டரப்ட் அக்னாலஜ் ப்ராசஸர் தான் கிரியேட் பண்ணணும். ஸோ அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மெஷின் சைக்கிள். அப்புறம் 7வது பஸ் ஐடில் சைக்கிள். இந்த 7மே இருக்கணும்னு அவசியம் இல்லை. மேக்ஸிமம் 5 வரைக்கும் ஒரு மெஷின் சைக்கிள் இல்ல மெஷின் சைக்கிள்ஸ் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்குள்ள இருக்கலாம். ஸோ அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதை நம்ம பார்க்கும்போது நம்ம பழைய எக்ஸாம்பிளே எடுத்து நம்ம பழைய நியூமானிக்கே எடுத்து அதுக்கு எத்தனை பைட் இன்ஸ்ட்ரக்ஷன் எத்தனை மெஷின் சைக்கிள்ஸ் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். சரியா? இப்போ நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? இந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் நமக்கு ஒவ்வொரு விதமான டைம் நடக்கும். சரியா? இப்ப ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு மைக்ரோ ப்ராசஸர் உள்ள டைம் எடுத்துக்குதுன்னு சொன்னா, நான் பெரிஃபரலை டிசைன் பண்ணும்போது பெரிஃபரலோட ரெடி சிக்னலை அசைன் பண்ணும்போது பெரிஃபரலோட இன்டரப்ட் அங்கிருந்து அனுப்பும் போது எல்லாத்துக்கும் எனக்கு இந்த டைமிங் தான் பேஸ். இந்த டைமிங் தான் பேஸ். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் டிசைட் பண்ணணும். வெயிட் ஸ்டேட்ல போட்டுட்டு இருக்கிறது, ரெடி பின் கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே இதுதான் டிசைட் பண்ணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் டிசைட் பண்ணும். மெஷின் சைக்கிள் தான் டிசைட் பண்ணும். ஓகே ஃபைன். இதுக்குள்ள 7 பேசிக் மெஷின் சைக்கிள் இருக்கு நம்ம பார்த்தோம். அதான் நான் திருப்பி இப்போ ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஆப்கோட் ஃபெட்ச், மெமரி ரீடு, மெமரி ரைட், இன்புட் அவுட்புட் ரீட், இன்புட் அவுட்புட் ரைட், இன்டரப்ட் அக்னாலஜ், பஸ் ஐடில் cycle. Okay. So the time taken by each of the instruction depends on the time taken by each of the machine cycle constituting the instruction cycle. That is what we understood. இதான் T ன்னு சொல்லுவோம். அந்த T தான் இது. Okay. So இதுதான் மெஷின் சைக்கிள். கரெக்டா? இப்போ நம்ம பாருங்க, இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் உள்ள போய் பார்க்க போறோம். ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியா உள்ள போய் பார்க்க போறோம். டோன்ட் வரி. அதுக்கு முன்னாடி இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதை நான் இப்போ முன்னாடியே கொடுத்துட்றேன். அது பாருங்க, கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கும். அதை நம்ம என்னன்னு அதை ப்ரூவ் பண்ணலாம் பின்னாடி. ஓகே பாருங்க. மெஷின் சைக்கிள்ஸ் அண்ட் T states. See to the slide. How do you understand? So opcode fetch, we think that opcode fetchங்கிறது opcode கொடுங்க அப்படி மெமரியில போய் மைக்ரோ ப்ராசஸர் கேட்டோனே மெமரி கொடுத்துருமா? நான் ஆப்கோட வாங்க வரேன், நீ ஆப்கோட வச்சிருக்கியா? நான் வச்சிருக்கேன் அப்படின்னு அது சொல்லும். இது மெமரி. சரி ஓகே, நான் ரீட் பண்ற சிக்னல் அனுப்புறேன், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் ரீட் சிக்னல் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும். நான் டேட்டாவை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும். டேட்டாவை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும். இவ்வளவும் இருக்கு ஆப்கோட் ஃபெட்ச்லயே. அதுவே ஒரு இன்புட் அவுட்புட் ரீடு மாதிரி, அதுவே ஒரு மெமரி ரீடு மாதிரி. கரெக்டா? நம்ம ஆப்கோட் ஃபெட்ச்சுக்கு அப்புறமா மெமரியில ரீட் பண்ணணுமான்லாம் பார்த்தோம். ஆப்கோட் ஃபெட்சே ஒரு ரீடு தானே. ஆப்கோட் ஃபெட்ச்ங்கிறதே ஒரு ரீடு தானே, மெமரியில இருந்து பாக்குறது தானே. ஸோ அது வந்து நடக்கிறதுக்கு ஆப்கோட் ஃபெட்ச்னா ஒரு டைம் இன்ஸ்டன்ட்ல நடந்தணும்னு நினைக்கிறோமா? இல்ல, அதுக்குள்ளேயே 4 டீன் போட்டுருக்கு பாருங்க. 4 டைம். வாட் இஸ் த டைம்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி கிளாக் ஃப்ரீக்வன்சி. அதுக்குள்ளே 4 T இருக்கு, 6 T இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்புறம் மெமரி ரீடுக்கு 3 T போட்டிருக்கு, மெமரி ரைட்டுக்கு 3 T, இன்புட் அவுட்புட் ரீடுக்கு 3 T, இன்புட் அவுட்புட் ரைட்டுக்கு 3 T, எல்லாம் ஒரே ஃபேமிலி போல. அப்புறம் இன்டரப்ட் அக்னாலஜ் சைக்கிள், அது பாருங்க 6 T ல இருந்து 12 T வரைக்கும் போகுமா இன்டரப்ட் அக்னாலஜ் சைக்கிள். அப்புறம் பஸ் ஐடில் சைக்கிள் 2 T ஆர் 3 T. இதை பாருங்க, ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்படுறதுக்கு, நடத்துறதுக்கு, எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இந்த மெஷின் சைக்கிளோட டைம் டேக்கன் தான் இம்பார்ட்டன்ட். அந்த டைம் தான் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனோட எக்ஸிக்யூஷன் டைம் depends on the machine cycle execution time. And the machine cycle takes these many number of T states to get implemented. You understood? All these things should be needed for you to go and draw the waveform of the timing diagram. Without knowing what is T, without knowing what are all the basic machine cycles, without knowing the constituent machine cycles of a particular instruction, we can't go and write, we can't go and draw the timing diagram. அதனால தான் இவ்வளோ பெரிய prelude. Okay, fine. இதுதான் நம்மளோட சிஸ்டம். இந்த சிஸ்டம்ல தான் மிஸ்மேட்ச் எல்லாம் இருந்துச்சு. அதை குறைக்கிறதுக்காக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, டு எக்ஸிக்யூட் ஒன்னொன்னா பார்க்கலாமா? இப்போ இந்த நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம்? ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா?